பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை நான் சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் கடந்த சில நாட்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே அவருடைய சிலுவை மரணத்திற்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட அநேக காரியங்களை நாம் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். அன்பார்ந்த நேற்றைய தினத்திலே அந்த பஸ்கா அந்த விருந்தை குறித்து, அந்த உணவை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட அதை புசிக்க வேண்டிய விதம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எதோடு புசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். புளிப்பில்லாத அப்பம் அதில் இருக்கணும். அந்த புளிப்பில்லாத அப்பம் என்று சொன்னால் என்ன? பஸ்கா விருந்தில் புளிப்பில்லாத அப்பம் இருக்கும். மாட்சா என்று சொல்லப்படுகிற புளிப்பில்லாத அப்பம் இருக்கும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன? அது எப்படி இயேசு கிறிஸ்துவோடு ஒத்து போகிறது என்று சொல்லி நாம் நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம். கசப்பான கீரை குறித்தும் நாம் தியானித்தோம். அந்த கசப்பான கீரை என்று சொன்னால் என்ன? அந்த கசப்பான கீரை எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து கூட நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட அன்பார்ந்த பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தில் நீங்கள் அதை புசிக்க வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் எப்படியெல்லாம், எதை வைத்து நீங்கள் புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, 3 காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 11ஆம் வசனம் யாத்ராகமம் 12:1 சொல்லுகிறது. முதலாவதாக, உங்களுடைய அறையில் நீங்கள் கச்சையை கட்டிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அறையில் நீங்கள் இடைக்கச்சையை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, நீங்கள் பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு கைகளிலே தடியை பிடித்து கொண்டு தீவிரமாய் புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களும் அன்பார்ந்த பிள்ளைகளே 3 ஆவிக்குரிய அர்த்தங்களை அடையாளப்படுத்துகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த பஸ்காவை நீங்கள் புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்களுடைய அறையிலே நீங்கள் இடைக்கச்சையை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த அரைக்கச்சை அல்லது இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் இடைக்கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த சத்தியம் என்னும் இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசுவை தான் அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர்தான் சத்தியம். இந்த இடைக்கச்சை சத்தியம் உள்ள தேவன், பொய்யுரையாத தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்பதை இந்த இடைக்கச்சை வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த சத்தியமான தேவன், உண்மையாகிய தேவன், அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்தார். இந்த இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துகிறது? ஒரு மனுஷன் எப்பொழுது இடைக்கச்சை கட்டிக்கொள்வான்னு சொன்னால், அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கட்ட மாட்டான். அவன் எழும்பும் பொழுது, எழும்பி ஏதாவது இடத்திற்கு பயணப்பட்டு போகும் பொழுதுதான் அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த இடைக்கச்சையை கட்டிக்கொள்வான். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவருடைய கை கால்கள் சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறது. தேவதூதன் தூங்கிக் கொண்டிருந்த அவரை தட்டி எழுப்புகிறார், சீக்கிரமா எழுந்துரு என்று சொல்லுகிறார். அவர் எழும்புகிறார், சங்கிலிகள் கலண்டு விழுகிறது. அடுத்து தேவதூதன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உன் அறையை கட்டிக்கொண்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொண்டு என் பின்னே வா என்று தேவதூதன் சொல்லுகிறார். உன் அறையை கட்டிக்கொள். நீ உட்கார்ந்து கொண்டிருந்தாய். பேதுரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், கட்டப்பட்ட நிலையில இருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த கட்டப்பட்ட நிலையிலே இருந்ததான பேதுருவை தட்டி எழுப்பி தேவதூதன் சொல்லுகிறான், நீ எழும்பு, உன் துக்கத்தை விட்டு நீ எழும்பி உன் அறையை கட்டிக்கொள் என்று சொல்லி அவர் உன் இடைக்கச்சையை கட்டிக்கொள் என்று சொல்லுகிறான். அன்பார்ந்த பிள்ளைகள், இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் எழும்ப முடியாதபடிக்கு பாவத்தின் அடிமைத்தனம், பார்வோனும் பலவிதமான சுமைகளை அவர்கள் மேல் சுமத்தினான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இனி அந்த சுமைகளிலே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் உங்களை விடுதலையாக்கும்படியாக ஒரு ஆடு பலியாய் இருக்கிறது. அந்த ஆட்டின் மூலமாக, அந்த ஆட்டின் ரத்தத்தின் மூலமாக நான் உங்களுடைய கட்டப்பட்ட நிலையிலிருந்து நான் உங்களை எழும்ப பண்ணி இருக்கிறேன்.
நான் உங்களை புறப்பட பண்ண போகிறேன், நீங்கள் உங்களுடைய அரை கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இது இந்த அரை கச்சை கூட ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்கு அவர் கொடுத்ததான விடுதலையை அடையாளப்படுத்துகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட பிசாசு, பார்வோனாகிய பிசாசு பலவிதமான சுமைகளை உங்கள் மேலே என் மேலே சுமத்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது நிமித்தமாக நாம் எழும்ப முடியாத நிலையில நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய சத்தியம் என்கிற தேவன், சத்தியமாகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே பலியானது நிமித்தமாக அவர் உங்களை மனைவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை எழும்ப பண்ணுவேன், நீ எழுந்திரு, என்னை உன் அறையிலே கட்டிக்கொண்டு என்னை உன் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நீ எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடைக்கச்சை இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த இடைக்கச்சை எதை அடையாளப்படுத்துகிறது? கர்த்தர் நம்மை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர், நம்மை தூக்கி நிறுத்துகிறவர் என்பதை இந்த இடைக்கச்சை அடையாளப்படுத்துகிறது. இந்த இடைக்கச்சை இயேசு நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து தூக்கி தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை விடுதலை ஆக்கினார் என்பதை இந்த இடைக்கச்சை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் பாதரட்சையை தொடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை நீங்கள் தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பாதரட்சை ஆயத்தத்தை காட்டுகிறது, ஆயத்தத்தை காட்டுகிறது. ஒரு மனுஷன் எப்பொழுது பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுவான்? அவன் எங்கேயாவது வெளியே போகும் பொழுது, புறப்பட்டு போகும் பொழுது பாதரட்சியை தொடுத்து கொண்டு செருப்பு போட்டுக்கிட்டு அவங்க வெளியே போவான். நம்ம கூட அப்படிதான் செய்யறோம் இல்லைங்களா? இப்போ இந்த பாதரட்சி எதை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவர் ஆகிய இயேசு எங்களுக்கென்று தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் புறப்பட்டு செல்ல போகிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த பாதரட்சை ஏன் அவர்கள் தொடுத்துக் கொண்டார்கள்? இதுவரைக்கும் நாங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், இனி நாங்கள் அடிமை இல்லை. கர்த்தருக்கென்று கர்த்தர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு நாங்கள் புறப்பட நாங்கள் ஆயத்தமாகிறோம். வாக்குத்தத்த தேசத்திற்கு நாங்கள் புறப்பட்டு செல்ல ஆயத்தமாகிறோம் என்பதை குறிக்கிற விதத்தில், பார்வோனே, இனி உன்னால் எங்களை மேற்கொள்ள முடியாது. எகிப்தே, இனி நீ எங்கள் மேல சுமைகளை சுமத்த முடியாது. இனிமே எகிப்து தேசமே, எகிப்தின் மக்களே, இனி நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் அல்ல. கர்த்தர் எங்களை, அடிமைகளாக இருந்த எங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் என்பதை குறிக்கும் விதத்திலே அந்த பாதரட்சைகள் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாதரட்சை சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? நீ புறப்பட்டு முன்னேற வேண்டும். கர்த்தர் தன் சிலுவை மரணத்தின் மூலமாக உனக்கு பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இனி நீ அடிமைத்தனத்தில் இருக்க தேவையில்லை. இனி நீ கட்டப்பட்ட நிலையில் இருக்க தேவையில்லை. நீ எழும்பு, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு நீ ஆயத்தப்பட்டு நீ புறப்பட்டு செல்லு. எதற்காக? கர்த்தர் உனக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ புறப்பட்டு செல்லு. அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல இந்த பாதரட்சி எதை காட்டுகிறது? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தமிடும் பாதரட்சி. அதாவது எனக்காண்டு விடுதலை கொடுத்துட்டாரு, அதை நான் போய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். சுதந்திரித்துக் கொண்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டா, அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு கட்டப்பட்ட நிலையில இருந்த என்னை விடுதலையாக்கினார், என்னை ஆசீர்வதித்தார், எனக்கென்று ஆசீர்வாதங்கள் வைத்திருந்தார். அதை நான் வந்து சுதந்திரித்துக் கொண்டேன். அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் நீயும் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் அறிவிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாதரட்சை கர்த்தர் எனக்கென்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை நான் சுதந்திரிக்க நான் புறப்பட்டு போகிறேன் என்றதான ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நாம் முன்னேற வேண்டும், கர்த்தரிடத்திலே நாம் வர வேண்டும். அவர் நமக்கு சிலுவை மரணத்தின் மூலமாக சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்மை ஆசீர்வதித்த அந்த ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த சுவிசேஷத்தை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாதரட்சை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் பாடு, சிலுவை மரணத்தை நாம் அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். நாம் மட்டும் பெற்றுக்கொண்டா போதாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றதான ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த பாதரட்சை நமக்கு காட்டுகிறது. மூன்றாவதாக, கையிலே தடி பிடித்துக் கொண்டு தீவிரமாய் புசிக்க வேண்டும். அந்த பஸ்காவை கையில தடி பிடிச்சுக்கணும். இந்த தடி எதை அடையாளப்படுத்துகிறது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தடி
அநேக காரியங்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த தடி எதற்காக? இந்த தடி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு எதிராக வருகிறதான ஆபத்துகளை சமாளிப்பதற்கு இந்த தடி தேவைப்படுகிறது. அன்பான தேவனுடைய, இந்த தடி அவர்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பேலன்ஸ், ஒரு பலனை, ஒரு சப்போர்ட்டை கொடுப்பதற்காக இந்த தடி தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தடி கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசேக்கு, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கோலை கொடுத்து அனுப்புகிறார். இந்த இடத்துல கோல் சொல்லப்படல, இந்த இடத்துல தடி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தடி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது? சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த தடி கர்த்தருடைய வசனத்திற்கு, வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் மரித்தது நிமித்தமாக, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது நிமித்தமாக, பிசாசுக்கு ஆதாம் ஏவாள் கொடுத்திருந்ததான அதிகாரத்தை கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்தார். அந்த அதிகாரத்தை ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாக பிசாசின் கரத்தில் அந்த அதிகாரத்தை பறித்து மீண்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதிகாரம் உள்ளவர்கள். எங்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற தடி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த தடி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தடியும் கூட கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் தியாகத்தை நமக்கு, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தி காட்டுகிறது. இடைக்கச்சை இயேசு நம்மை விடுவிக்க என்பதை காட்டுகிறது. பாதரட்சை கர்த்தர் எங்களுக்கு சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை காட்டுகிறது. இந்த தடி கர்த்தர் நமக்கு சிலுவை மரணத்தின் மூலமாய் நம்மை அதிகாரமுள்ளவர்களாய் மாற்றினார் என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை விடுவித்து நமக்கென்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற, நம்மை அதிகாரமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிற இயேசுவுக்கு இன்னும் கூட நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமாக. ஜெபிப்போம். பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பஸ்காவை புசிக்க வேண்டிய விதத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சிலுவை நாளே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவரே கிடைப்பதாக என்று சொல்லினார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.